ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே சீரிஸோட நேம் வந்து மிஷன் யூசகோரா ஃபேமிலின்ற சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சீரிஸ் லைக் இந்த ஸ்பைஎக்ஸ் ஃபேமிலி மாதிரியே இருக்கும். ஏன்னா இது ஸ்பை ஒரு ஃபேமிலி தான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேமிலி இழந்துருவான். அதுக்கப்புறம் அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கூட மேரேஜ் பண்ணிக்கின்னு அவளை ப்ரொடெக்ட் பண்றன்ற பேர்ல நிறைய ஸ்பை வேலை பார்ப்பான். அது மட்டும் இல்லாம கதையை கொஞ்சம் நல்லா காமெடியாகவும் நல்லா ஆக்ஷனாகவும் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த எபிசோடு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு. அதனால நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் கதையை வேற லெவலில் உங்களுக்கு புரியும். நீங்க அடுத்த எபிசோடு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீரிஸ் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றது சொன்னீங்கன்னா அதை பொறுத்து நான் கண்டினியூ பண்றேன். சரிங்க, நம்ம ரொம்ப பேசாம கதைக்குள்ள போலாமா? இப்போ மழையும் நல்லா பெஞ்சுன்னு இருக்கு. அப்போ ஒரு மழை சரிவில் ஒரு காரும் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. அப்போ இந்த கதையோட ஹீரோவும் அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டு அந்த நொடியில இருந்து நான் ரெண்டு விஷயத்தை என்னோட வாழ்க்கையில தெரிஞ்சுக்கினேன். யார் வேணாலும் எப்ப வேணாலும் சாகலாம். அப்ப பக்கத்துல இன்னொரு பொண்ணும் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை பார்த்து அழுதுன்னு இருக்கா. அப்ப அவனும் அதை பார்த்துட்டு இன்னொரு விஷயம், அவங்க சாகுறதுனால ஏற்படுற பயம், இது ரெண்டு விஷயமே நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. அந்த நொடியில இருந்து நான் முடிவு பண்ணேன், திரும்பியும் என் கூட பழகிறவங்க யாருமே சாக கூடாதுன்னு நான் முடிவெடுத்தேன். அந்த டைம் அந்த பொண்ணும் இவனுக்கு ஆறுதல் சொல்ற வகையில அவன் கையை பிடிக்க, அப்ப இவனும் டென்ஷன் ஆயிட்டு தட்டி விடுறான். அப்ப அவளும் சோகமாயிட்டு திரும்பியும் ஆறுதல் கொடுக்க, நீ கவலைப்படாதறான், நான் ஒன்னும் இவங்கள மாதிரி ஒண்ணு விட்டு சாக மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றது கேட்டு இவனும் ஹாப்பி ஆயிட்டு கண் கலங்குறான். அப்போ நம்ம ஹீரோவோட ஸ்கூலை காமிக்க அந்த இடத்துல இவனோட கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாரும் லஞ்ச் டைம் மதிச்சுன்னு சாப்பிட்டு கிளம்புறாங்க. அந்த டைம் ஒரு 3 பசங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, டே அசனோ, டே என் கூட இன்னைக்கு எனக்கு ஒரு சாக்கர் மேட்ச் பிராக்டிஸ் இருக்குடா, அதுக்கு நீயும் கொஞ்சம் வந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ இன்னொருத்தனும், டே ஆமாடா, நீ என் கூட வந்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட ஹோம்ல ஒன்னா சேர்ந்து படிக்கலாம் குரூப்பா. அப்போ இன்னொருத்தனும், வாடா நம்ம ஸ்கூல் முடிச்ச உடனே கரோக்கிக்கு போய் பாட்டு பாடலாம். என்னடா சொல்ற அசனோ அப்படின்னு 3 பேரும் கேட்க, இதோ பார்த்த ஹீரோ, என்ன மன்னிச்சிருங்க நான் வரல. என்னடா இப்படி சொல்ற, எப்பா பார்த்தாலும் இப்படி தானே சொல்ற, திரும்பியும் இதே மாதிரி பதில் சொல்ற, ரொம்ப கடுப்பாகுதுடா. ஆமா, இவனை ஒத்துழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடாமா. இவனுக்கு எதனா பொண்ணு ஒண்ணு கிடைச்சிருக்கா, அதனால தான் இப்படி பண்றான். அசனோ, நீ வந்து ஒரு சில மாசங்கள் தானே ஒரே கிளாஸ்ரா, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு அவனும் பழமின்னு இருக்க. அந்த டைம் கூட இருக்கணும் தலை, அங்க அவனை பாரு, என்னடா ஆச்சு, டே அவளை பாடுறா, பைபிள்ல அவ கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் வாழ்க்கையில ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி வாயில இருந்து நிறைய வந்து வர அவனுக்கு. அதனால அவனை விட்டுலாண்டா, இப்படியே நம்ம கேட்டு செத்துருவான் போலியே, இவன் ரொம்ப ஷை டைப்பா இருக்காண்டா, அதனால தான் இப்படி பண்றான். அப்ப இது எல்லாமே அந்த பொண்ணும் சேம் கிளாஸ் தான், அவளும் பாக்குறான். ஆனா நான் ஒன்னும் ஷை கிடையாது, பட் மத்தவங்க கூட பழகிறது எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குது, எப்படி நான் முயற்சி பண்றது கூட எனக்கு தெரியல அப்படின்னு அவனும் சோகமா பேச, சரிடா நீ கவலைப்படாத, நாங்க நாளைக்கு வந்து ட்ரை பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிளம்ப. என்னடா இன்னைக்கும் நீ அவனுக்கு எதுவும் பதிலே சொல்லியா, சோகமா போறானுங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேக்குது. மிட்சுமி, கொஞ்சமாவது பசங்க கூட பழக்கினா தான்டா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். என்னை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, நான் ஒன்னும் தனியா தான் கிடையாது. ஆமா ஆமா, நீ தனியா தான் இல்ல, சரிவா ஒன்னா லஞ்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம வழக்கம் போல சாப்பிடும் போது எதனா பழைய கதையை எத்தனை வச்சியான், அவ்வளவுதான் உனக்கு. அப்ப அவனும் பயந்துட்டு, ஓகே மேடம், குட் பாய். அப்ப இதெல்லாம் அவனுங்களும் வெளியே இருந்து பாக்குறாங்க. டேய் உங்களால நம்ப முடியுமா, அவ்வளவு பாருங்கடா எவ்வளவு அழகா இருக்கா. ஆனா அவ என்னடானா நம்ம ஆசனா கூட போய் பழகுறா, நம்ம ஸ்கூல்லயே ஐடல்னா அவதான்டா. உனக்கு தெரியாதா, அவங்க சின்ன வயசுல சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுடா, எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அப்ப இதெல்லாம் கேட்டு நம்ம மிட்சுமியும் அசனவும் பார்த்தா எனக்கு பொறாமையா தான் இருக்குது, நீ எப்படி தனிமையா அமைதியா ஹாப்பியா இருக்கிறேன்னு தெரியலடா அப்படின்னு அட்வைஸ் பண்ண. நீ யாரு எங்க அம்மா மாதிரி அட்வைஸ் பண்ற, நீ பேசுறத பார்த்தா அந்த தேர்ட் இயர்ல டனாக்கா அவங்க பேசுற மாதிரி பேசுற, அவங்க தான் அந்த சாக்கர் டீமோட கேப்டன். அப்ப நான் உனக்கு அட்வைஸ் பண்றதுனால அம்மாவா, அப்ப நீ இப்ப சொல்றத வச்சு பார்த்தா அவன் தான் உனக்கு அப்பா போலியே. இப்படி சொல்ற அவ்வளவுதான். சரி சரி டென்ஷன் ஆகாத, உன்னை ஹாப்பியா வச்சுக்கணும் தான் இப்படிலாம் சொல்லி இருக்கேன். சரி வாங்கட்டு அப்படின்னு அவங்க ஊட்டி கூட வர. அந்த டைம் வேற ஒருத்தனும் அதை வந்து வாங்கிக்கிறான். சூப்பரா இருக்கு. மிஸ்டர் இருக்காவா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னோட சாப்பாடுல கை வைக்காதீங்க. சரி சரி இவனை மன்னிச்சிருங்க, ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி உனக்கு எதனா இதுல ப்ராப்ளமா அசனும்? இல்லவே இல்லையே, ஆனா இவன் ஒருத்தன் வந்துடுறான். அப்பப்போ இவன் பார்க்கும் போதெல்லாம் நம்மள வில்லத்தனமாவே பாக்குறானே. சரி சென்சே, எதுக்காக இங்க வந்தீங்க? அதுவா, உன்னோட சாப்பாடு சாப்பிட்டு போலான்னு. அது கூடவே என்னோட ஷெட்யூல் சேஞ்ச் ஆனதுனால நான் வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் மாத்தணும். அப்படியா, என் சாப்பாடு தான் சாப்பிட்டீங்களா? சரி தயவு செஞ்சு இந்த இடத்துல இருந்து உங்களோட வைஸ் பிரின்சிபல் ஆபீஸ்க்கு போயிடுங்க. சரி சரி நீங்க கோவப்படாதீங்க. சரி ஆசனம், ஆஃப்டர் கிளாஸ் முடிஞ்ச உடனே என்னோட ஆபீஸ்க்கு வந்துருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இது நானா? ஆமாண்டா, எதனா சொல்லணுமா, நீ அங்க வந்து கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போக. இப்ப இதை கேட்டு நம்ம மிட்சுமியும் ஒரு மாதிரி அவனை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிளாஸ் முடிஞ்ச பிறகு அந்த வைஸ் பிரின்சிபல் ரூமுக்கு போக. அப்ப ஹீரோவும் போகும்போது யோசிக்கிறான், என்னோட லைஃப்ல அந்த விஷயம் நடந்ததுல இருந்து நான் யாரு கூடயுமே பழகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள போக. அந்த இடத்துல பார்த்தா வைஸ் பிரசிடென்ட் இவன் தான். அந்த இடத்துல அவனும் போக, வாடா வாடா உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருந்தேன் அப்படியே நீ இவனும் உட்கார வச்சு பேசினான். என்னடா இவரு இவ்வளவு கிட்ட இருக்காரு. சரி எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? உங்ககிட்ட என்னோட உண்மையான கலெக்ஷனை காமிக்கணும், அதை நீ பாக்குறியா? எதை கலெக்ஷனா அப்படின்னு அவனும் பாக்க. டடா இங்க பாடுறா, இதுதான் என்னோட சீக்ரெட்டான கலெக்ஷன் மிட்சுமி, பாரு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போட்டோ எடுத்து வச்சிருக்கா ஸ்கூல்ல. அது அவனும் பாக்க, உண்மையிலேயே நீ ஒரு பொம்பளை பொறுக்கிதாடா, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்
இப்படி எடுத்து வச்சிருக்கேடா. இது பாரு இதுதான் என்னோட ஃபேவரட். டேய் இதுல வேற ஃபேவரட்டா? இது நல்லா தான் இருக்குது. சரி எதுக்காக இந்த மாதிரி இந்த டீச்சர் இப்படி பண்றான்? அவளோட போட்டோ வேற எடுத்து வச்சு என் கிட்ட இப்ப காமிச்சுன்னு இருக்கான். அப்ப அவனும் சரி இப்ப இதெல்லாம் பாத்துட்டல, ஏன்னா இதுக்கப்புறம் பாக்குறதுக்கு நீ இருக்க மாட்டேன். ஏன்னா மிட்சுமி கூட பழகுற ஒவ்வொருத்தரையும் நான் தான் ஷீல்டா இருந்து ப்ரொடெக்ட் பண்றேன். அவ கூட யாருமே பழக கூடாது. உனக்கு தெரியுமா அந்த 3rd இயர் சேர்ந்த டனக்கா அதான்டா அந்த சாக்கர் டீமோட கேப்டன். அவன் நேத்து தான் அவனை நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். அவன் மிட்சுமி கிட்ட தப்பா நடந்து பேசிக்கினான். அதனால எனக்கு கோபம் வந்து அவனை விடல. நானு இன்னொரு முறை நீ பழகுவ அவகிட்ட. இல்ல நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன், அவகிட்ட கூட நான் நெருங்க மாட்டேன் அப்படின்னு அவனு கதறி இருப்பான். டேய் அப்பனா இவன் ஒரு பைத்தியமா? ஏன் இப்படி பண்றான் இதெல்லாம்? அப்ப இவன் மிட்சுமிக்கு என்ன வேணும்? சரி அசனோ இவனுங்க எல்லாம் போகட்டும். இப்ப புதுசா உன்கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்றேன். மிட்சுமி நீ செய்யற லஞ்சஸ் எல்லாமே அவளோட கையால நீ ஊட்டி விட்டு சாப்பிடறல அப்படின்னு இவனோட கழுத்துல கத்திய வைக்க அது எனக்கு பிடிக்கல. என்னதான் நீ மிட்சுமியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருந்தாலும் இன்கேஸ் நான் உன்னையும் இப்ப விட போறது கிடையாது. என்னடா இவன் சொல்றான்? இப்ப இவன் சொல்றத பார்த்தா என்னோட கை காலம் அசையவே மாட்டேங்குது. இந்த இடத்துல நம்மள கொல்லப்படுறானா? மிட்சுமி நான் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கேன். நான் என்னோட சிஸ்டரை ரொம்ப விரும்புறேன். அதனால என்ன தவிர இந்த ஸ்கூல்ல அவகிட்ட வேற யாரும் பழக கூடாது அப்படின்னு சொல்ல அந்த டைம் ஒரு பொண்ணும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஹீரோவை தூக்கின்னு போயிடுறா. அப்ப அவனும் பார்க்க இப்ப ஹீரோவும் மயக்க போட்டு கண் முடிக்கிறான். நீ ஒரு விட கண் முடிச்சிட்டடா அப்படின்னு மிட்சுமியும் சொல்ல குட் மார்னிங் அசனோ. மிட்சுமி என்னாச்சு? நான் எங்க இருக்கேன்? நீ கவலைப்படாத, இப்ப சேஃபா எங்களோட வீட்டுல தான் இருக்கேன். அப்ப அவனும் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஏய் இவங்க யாரு? பயப்படாதரா இவங்க எல்லாரும். ஏய் மிட்சுமி உண்மையிலே சொல்லுவா இந்த ஆளுங்க எல்லாம் யாரு? இது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். சரி இவங்களை பத்தி நான் அறிமுகத்தை கொடுக்கட்டா? இவங்க எல்லாருமே என்னோட சிப்ளிங்ஸ். என்னது உன்னோட கூட பிறந்தவங்களா அப்படின்னு அவனு ஷாக்காத. அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொருத்தர் பேரா சொல்றாங்க. இவங்க தான் என்னோட பெரிய அக்கா ஃபுட்டபா, இவரு என்னோட பிக் பிரதர் ஜின்சோ, இவன் என்னோட பெரிய அக்காவோட சின்ன அக்கா ஷெயின், இவனோட பேரு கெங்கோ. எங்க பெரிய மனுஷனாட்ட இருக்கான்ல இவனோட பேரு நனாய். கடைசியா எங்க ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பாதுகாக்கிற டாக், இவனோட பேரு கோலியத். இவங்க எல்லாரும் என்னோட ஃபேமிலியில வர உயிரினங்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல. என்னது உயிரினங்களா? ஏய் ஒரு நிமிஷம் இருப்பா, என்ன சொல்ற? இவனுங்கெல்லாம் உயிரினங்கள் உன் கூட பிறந்தவனுங்களா? ஏய் அப்போ போலீஸ் வந்து நம்ம ப்ளூ கிராஸ்ல புடிச்சு போட்டு போறானுங்க, உயிரினங்கள் வேற சொல்ற? டேய் அதெல்லாம் விளையாட்டுக்கு சொன்னேன், உண்மையிலேயே இவங்க எல்லாம் ஆளுங்கள் தான். என்ன சொல்றேனே தெரியல, கம்முனு போய் வெறும் பேசாத. ஒரு வேலையை என்ன வச்சு பிராங்க் பண்றியோ இது நான் உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு அவனும் அந்த கன் எடுக்க போக. டேய் கன் எடுக்காதடா, இது ஒரு பொம்மை கண்ணு தானே அப்படின்னு அவனும் மேல பார்த்து ஷூட் பண்ண. அது பார்த்தா ஒரிஜினல். அதை பார்த்துட்டு அவனு போய்விட. உண்மையிலேயே இங்க இருக்கிற ஒவ்வொரு பர்சனுமே சாதாரண உளவாளிங்க தான். இது எல்லாமே எங்களுக்கான ஒரு ஆர்டினரி ஜாப். அது மட்டும் இல்லாம நாங்கெல்லாம் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு ஃபுட்டபாவும் சொல்ல. அது மட்டும் இல்லாம எங்களுக்கான அந்த ஃப்ரீலான்சர் எல்லாம் நாங்க ஒன்னும் கம்ப்ளீட்டா பண்ணது கிடையாது. விடு அந்த குட்டி பண்ணி எல்லாம் தெரியும் அப்படின்னு இந்த சின்னம் சொல்ல. என்னது இந்த குடும்பமே ஒரு ஸ்பையா? அப்பனா தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கணுமோ? அப்ப இந்த எல்லாரும் பையனும் ஏய் இங்க பாருங்களேன், நம்மளோட பிக் ப்ரோ கச்சிரோ ரொம்ப பாப்புலர் ஆயிட்டான். இவன் தான் இப்போதைக்கு நம்மளோட நம்பர் 1 மெயில் ஸ்பை. இதை பார்த்து ஹீரோவும் வைஸ் பிரின்சிபலா. அப்ப ஃபுட்டபாவும் இவன் தான் எங்களோட ஃபேமிலிலேயே பெரிய பையன், உசகுரா ஃபேமிலியோட மூத்த பையன் கச்சிரோ. அவன் எல்லா விதத்துலயுமே இந்த ஃபேமிலியில ஒரு பெஸ்டான பையன். எல்லாம் சரிதான், அப்ப உங்களோட பிரதர் என் மேல இவ்வளவு டார்கெட் பண்றான். அது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு சின்ன சம்பவம் தான். அது என்னன்னா ஒரு தடவை மிட்சுமிக்கு கொலை மிரட்டல் வந்தது. அதை பண்ணவும் தயாரா இந்த நிலைமையில இருங்க இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை தானே? இல்லடா இது எல்லாமே சோசியல் மீடியா மூலமா உனக்கு தெரியாதா? அது சோசியல் மீடியாவா? ஆமா இவளுக்கு என்ன இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குது? ஆமா இவ ரொம்ப ஃபேமஸ் ஆனவன், ஏன்னா அழகா இருக்கல அதனால. இது எல்லாமே நடந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த இடத்துல மிட்சுமிக்கு ஒரு ஆபத்து. அவளுக்கு பயங்கரமா இன்ஜினியர் ஆகிற நிலைமையில எங்களோட மூத்த அண்ணன் கொய்ச்சிரோ அவனை பார்த்தான். அந்த சமயம் தான் இவளோட ஹேரும் ஒயிட்டா மாறினது. இதெல்லாம் பார்த்து அவனால அவனோட கண்ட்ரோலை இழந்து அவன் ஒரு இப்போ வெறி பிடிச்ச மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டான். இப்ப எல்லாமே அவன் கண்ணுக்கு தெரியுது. மிட்சுமிய தன்னோட உயிரை கொடுத்தாத்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதனாலதான் அவன் கூட யாரையுமே அவன் பழக விட மாட்டான். அவளை பாதுகாக்கிற ஒரு மான்ஸ்டரா இப்ப அவன் இருக்கான். அந்த வகையில நீ ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவ கூட பழகிறது அவனுக்கு பிடிக்காதனால நீ அவளை எதனா செஞ்சிடுவான்ற பயத்துலதான் அவன் உன்னை கொல்ல பாக்குறான். ஆனா அவனுக்காக என்ன மன்னிச்சுட்டு என்னோட மூத்த அண்ணன் ஒரு பைத்தியக்காரன். அப்படியா? சரி பரவாயில்ல விடுங்க. அப்ப பார்த்து அலாரமா அடிக்குது. ஏய் என்னங்க ஆச்சு? இல்ல டெவில் வந்துருச்சு வீட்டுக்கு. டெவிலா யாரு? அதான் உன்னை கொல்ல வர கொய்ச்சிரோ என்னோட மூத்த அண்ணன் அவன் வீட்டுக்கு வந்துட்டான். சரி எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு போட்டு சொல்ல. எல்லாத்தையும் தயார் நிலையில வச்சுக்கோ, கவலைப்படாத, எல்லா டோரியும் லாக்ல தான் வச்சிருக்கேன், எல்லா டிராப்பும் தயாரா இருக்குது. இவனை பாதுகாக்க நம்ம எல்லாரும் இப்ப ஒத்துழைச்சு அவனை தடுக்கணும். ஏன் அவ்வளவு கொடூரமா பேசுறீங்க எல்லாரும்? ஆமாண்டா கண்டிப்பா அவ இந்த இடத்துக்கு வந்து உன்னை அடிக்கும் போது அங்கெல்லாம் தடுத்தன்னு வச்சு ஏன் இந்த இடம் ஃபுல்லா ரண கோலமா இருக்கும். அந்த பொருள் சேதத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு நம்ம நிறைய வழி பண்ணாத வேலைக்காகும். ஏன்னா இந்த மாதிரியான டைம்ல அடிக்கடிக்க நாங்க நிறைய என்னோட வீட்டை ரெனோவேஷன் பண்ணுவோம். என்னடா சொல்றீங்க, அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவனை பாக்க. அப்பனா இதுக்கு வேற வழியே இல்லையா? அப்ப ஃபுட்டபாவும் இல்ல உயிர் பழக்க ஒரு வழி இருக்குது. என்னது அக்கா? அது சொல்லாத அப்படின்னு நம்ம மிட்சுமியும் சொல்ல. அது என்னன்னா நீயும் மிட்சுமியும் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னது கல்யாணமா? அப்ப இதை கேட்ட எல்லாரும் ஆபியாவே ஆமாண்டா, எங்களோட இந்த ஃபேமிலிக்கே உரித்தான ஒரு கொள்கைனா அதுதான். ரூல் படி அந்த மேரேஜ் எங்க மிட்சுமி கூட யாரெல்லாம் பண்ணி ரிங்க மாத்தி
மாத்திக்கிறாங்களோ அதுல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையுமே கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதன் வகையில நீ எங்களோட ஃபேமிலியில ஆயிட்டுன்னு வச்சுக்கேன், என்னோட அண்ணன் உன் மேல ஒரு கை கூட வைக்க மாட்டான். இந்த செரி பிளாசம் ரிங்கு 2 இருக்கும், ஒன்னு அவளோட கையில, உன்னோட கையில. அது இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். நீ என்ன சொல்ற? அப்ப அவனும் அவனோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பாக்க. ஆனா மிட்சுமியும் இல்ல வேணாம், நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். ஏன் மிட்சுமி என்ன மன்னிச்சிருங்க ஃபுட்டபா, ஏன்னா அவனோட பாஸ்ட்ல நடந்த விஷயம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அதன் வகையில அவனோட ஃபேமிலி அவன் ஏற்கனவே இழந்துட்டான். அதனால கண்டிப்பா அவன் இப்போ நம்மளோட ஃபேமிலிட்ட ஆயிட்டான்னு வச்சுக்கேன், இந்த ஃபேமிலி இழந்துட்டான்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அவனோட மனநிலையை என்னால பார்க்க முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வேணான்றேன். ஆமா நீ சொல்றதும் சரிதான். இவ எப்படி என்னோட ஃபீலிங்ஸ் இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுன்னு இருக்கா அப்படின்னு இவங்களும் பேசுன்னு இருக்க. அந்த டைம் செக்யூரிட்டி எல்லாம் எப்படி இருக்குது? டைட்டா இருக்குதா? டைட்டா இருக்குது, எவனாலே உள்ள நுழைய முடியாது, கவலையே படாதீங்க. அந்த டைம் ஜிந்துவும் இல்ல ஆனா நம்மளோட மூத்த நான் நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது, கவலைப்படாதா அப்படின்னு அவனும் ஆறுதல் தோற. அந்த டைம் என்னப்பா என்னை பத்தி ஏதோ கதை ஒடுங்குது போல எங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து அசால்ட்டா உள்ள உட்காந்து இருக்கான். அப்ப இவங்க எல்லாரும் பார்த்துட்டு ஷாக்காக, ஏய் இவன் எப்படி இப்ப உள்ள வந்தான்? எந்த செக்யூரிட்டிலையும் டிராப்லயும் மாட்டாம இங்க உட்காந்து இருக்கான் அசால்ட்டா. நீங்க எப்படி இவனை எந்த இடத்துக்கு வந்து பாத்துக்கிறீங்க நம்மளோட ஃபேமிலியில? நான் இவனை அங்கேயே கொள்ளலாம்னு நினைச்சேன், பட் ஆனா இங்க வச்சுதான் கொள்ளணும்னு அவசியம் போல அப்படின்னு சொல்ல, பொட்டுப்பாவும் நீ தேவையில்லாம அனாவசியமா எல்லாரையும் கொண்டு இருக்க அண்ணா அப்படின்னு சொல்ல, அந்த டைம் அவனோட காலரை பிடிச்சி சுவாயிட்டு போட்டு அட்டிக்கிறாங்க. அப்ப எல்லா ஃபேமிலியை சேர்ந்த மெம்பர்ஸும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவனை தடுக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண தலைப்பன் எல்லாருமே தடுக்கிறான். அப்ப ஹீரோவும் அவன் எதை பயன்படுத்தி இருக்கிறான், பொட்டப்பாவும் அதுதான் அவனோட ஸ்பெஷல் வெப்பன் ஸ்டீல் ஸ்பைடர் வெப் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் ஃபைட் பண்ண இவங்களையும் தடுத்துறான். எனக்கு கீழே இறங்கி விடுறா, நீ அங்கேயே இரு, தொலை பண்ணினே இருக்க, அவனை போய் நான் கொண்டுட்டு வரேன். அப்போ இன்னொரு சிஸ்டரும் தடுக்க சொன்னா கேளு சிஸ்டர், அவனை விட்டுடு, இதெல்லாம் விளையாட்டு விஷயம் கிடையாது, அப்பெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தடுக்க அவங்க தரமா தடுக்கிறாங்க. இருந்தாலும் இப்ப ஹீரோவும் பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு வர, ஏய் அவங்க எல்லாரும் ஓகே தானே, நல்லா தானே போயிருப்பாங்க, நீ கவலைப்படாத, அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஃபுட்டபாமி நான் சொன்ன மாதிரி தான் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே கொல்ல மாட்டோம். சரி கவலைப்படாதா, உன்னோட சட்டை கேட்டு விடு அப்படின்னு அவனு கேட்ட. அதுக்கப்புறம் ஒரு லாக்கர் ரூம்ல இவனை அடிச்சு வைக்கிறாங்க. அப்ப அவனும் போகும்போதே உள்ள நம்ம மிட்சுமியை பார்க்க, மிட்சுமியும் கவலைப்படாதா நான் உன் கூடிய தான் இருக்கேன், உன்னை விட்டுலாம் நான் போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்றது கேட்ட ஹீரோவும் ஷாக்காவே. இப்ப இவன் அண்ணனும் அதெல்லாம் தடுத்துட்டு பரவாயில்ல கொஞ்சம் முயற்சி பண்ணி தடுத்தாங்க, நல்லா தான் இருந்தாலும் அதெல்லாம் முடியாது நம்ம கேட்டா. சரி மிட்சுமி வா போயிடலாம் இந்த இடத்துல இருந்து. அப்ப இதை கேட்டு அவங்களும் அந்த இடத்துல முன்னாடி போயிட்டு டக்குன்னு ஒரு வில்லத்தனமான சிரிச்சிட்டு அவனை போயிட்டு அட்டாக் பண்றாங்க பாருங்க. அந்த டைம் இவன் கணிச்சிடறான் இது மிட்சுமி கிடையாது. என்ன மாஸ்க் போட்டா எனக்கு தெரியாதா கெங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு பார்த்தா மாறு வேஷத்துல இவனை வந்து அட்டாக் பண்ணது வந்திருக்கான். ஒரு வழியா இப்ப இவனை கொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு, என்ன ரொம்ப இரிட்டேட் பண்றீங்க, அப்பனா உண்மையிலேயே நீ தான் மிட்சுமியா இருக்கணும், குட் கேர்ள் தானே, அண்ணன் கூப்பிடுறமா வந்துட்டு இப்ப ஹீரோ இதெல்லாம் பார்க்க. அப்ப அந்த டைம் அவங்க ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க, என்ன நடந்தாலும் கண்டிப்பா நீ வெளியே வரவே கூடாது. அப்ப வெளியே பார்த்தா நம்ம மிட்சுமியும் அண்ணா நான் கூட எத்தனை சொல்லியிருக்கேன் தேவையில்லாம எனக்காக மத்தவங்களை கொள்ளாதானே, தயவு செஞ்சு இப்போ அசனவை கொள்ளாத, எனக்காக அவனே ஏற்கனவே அவனோட ஃபேமிலி எழுந்துட்டு சோகத்துல இருக்கான், நீ அவனை காயப்படுத்தினா கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சரி மிட்சுமி நீ டென்ஷன் ஆகாத, ஆனா எனக்காக நீ ஒரு விஷயத்த பண்ணினா அவனை நான் சும்மா விட்டுறேன். உண்மையாவா? ஆமா, நீ இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போக கூடாது. என்னது? ஆமா நான் கேட்கற இந்த விஷயத்த நீ நிறைவேற்று, கண்டிப்பா நான் உனக்காக அவனை சும்மா விட்டுறேன். எனக்கு தேவை எல்லாமே நீ பாதுகாப்பா இருக்கிறது மட்டும்தான், நான் உனக்காக என்னோட உயிரை கூட கொடுப்பேன். அண்ணா எல்லாமே டேஞ்சரஸ், அது உனக்கு தெரியல மிட்சுமி, இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான வேர்ல்டுல கண்டிப்பா நீ வெளியே போனினா தேவையில்லாம சாக நேரிடும். அதனால நிம்மதியா இந்த இடத்துல இருந்து சேஃபா நம்ம கூட வாழ்ந்துடு. இந்த இன்டர்நெட் ஸ்மார்ட் போன் எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸ் தெரியுமா? அது மட்டும் இல்லாம உன்னோட ஸ்கூல் லைஃப், அதே மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபன்னு, அப்புறம் ரொமான்ஸ் எல்லாத்தையுமே ஒதுக்கிடு. அது எல்லாமே உன்னோட வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்காக தான். உனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நான் கொடுக்குறேன், என் கூட இங்கே இருந்துருமா அப்படின்னு அவனும் சொல்லிட்டு அவங்க கையில அந்த கத்தி வேணும்னே அவன் குத்திக்க. அந்த டைம் இவங்களை பிரெயின் வாஷ் பண்றான். ஹீரோவும் டக்குன்னு வெளியே வந்துட்டு மிட்சுமி நான் சொல்றது கேளு. அசனோ ஏடா வெளியே வந்த? சரி வா மிட்சுமி இந்த இடத்துல நம்ம வெளியே போவோம். டேய் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மிட்சுமி கூட சேரக்கூடாது, அது மட்டும் இல்லாம இப்போ எங்களோட ஃபேமிலி மேட்டர் பேசின இருக்கும், எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது, நான் எதுக்காக இவனை பார்த்து பயப்படணும்? மிட்சுமி எனக்காக இருக்க என்னோட ஃபேமிலியில ஒருத்தியா இருக்கணும், அதனால கண்டிப்பா அவளுக்காக அவளோட ஃபேமிலியில நான் ஒருத்தியா இருக்கதான் நான் இப்ப ஆசைப்படுறேன், கண்டிப்பா அவ கூட இருந்து நான் ஹாப்பியா இருப்பேன், அவ கூடயே இருந்து அவளை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க கேட்க இவனும் போறதுக்காக போக அந்த டைம் இதை பார்த்து அண்ணங்காரனும் தடுத்துறான். அப்ப அதெல்லாம் மீறி ஹீரோவும் அந்த ஸ்பைடர் வெப்பையே தாண்டி அந்த ரிங்க எடுத்து போக இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவ தான் அதிர்ச்சி ஆகிறான். அப்ப அவனும் எடுத்து போட்டு நான் கண்டிப்பா மிட்சுமியை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அவளோட ஃபேமிலியா இருந்து அப்படின்னு இதை சொல்ல எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து பாக்காங்க. ஹேய் நீங்க நல்லா தானே இருக்கீங்க ரெண்டு பேரும்? பார்த்தா அவனும் ரிங் போட்டிருக்கான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கப்புறம் அவன் என்ன எதுவுமே பண்ண முடியாது. அப்ப மிட்சுமியும் சடனா நம்ம ஆசனாவை போயிட்டு ஹக் பண்றாங்க. அப்ப அந்த டைம் இவங்க எல்லாரும் ஏப்பாடியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்ப ஃபுட்டபாவும் என்ன போயிச்சிரும், எதுவுமே உன்னால பண்ண முடியாது, இதுக்கப்புறம் அந்த பையன் நம்மளோட ஃபேமிலியில ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்ல அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட சொல்ல போனா ஃபுல்லாவே ஃபன்னாவும் ஆக்ஷனாவும் இருக்கும். இந்த சீரிஸை பார்க்கும்போது எனக்கு அந்த பைஎக்ஸ் ஃபேமிலி பார்த்து ஞாபகம் தான் வருது. இருந்தாலும் கொஞ்சம் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும் லைட்டா. இருந்தாலும் கதை வயசு நல்லா காமெடியா தான் கைஸ் போகுது. அதனால என்ன பெஸ்ட் கொடுத்து நான் பண்றேன். அதனால உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.